ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு அரசியல் ஆளுமை தன்னை சுற்றி எப்பவுமே ஒரு அரசியல் வட்டம் இருந்துகிட்டே இருக்கணும்னு விரும்புகிறார். அதுக்காக அவர் சபரீஷன் கூட இருக்கார், ரொம்ப நெருக்கமாக இருக்கார். சபரீஷன் இருந்த பொழுது இவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும்னு ஆசை. அப்போ அதை சபரீஷை சபரீஷனுக்கு நெருக்கமான ஆட்கள் 50 கோடி ரூபா கொடுத்தா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கிடைக்கும், எம்எல்ஏ சீட் கிடைக்கும். அதான் திராவிட இயக்கங்கள். கம்யூனிஸ்ட் கட்சியில் வாங்க முடியாது, காங்கிரஸில் வாங்கலாம், திமுகவில் வாங்கலாம், அதிமுகவில் வாங்கலாம். பணம் கொடுத்தா எம்பி சீட்டு கிடைக்கும், எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும். நம்ம போய் 200 ரூபாய்க்கு ஓட்டு போட்டு போயிடுவான். காக்கா பிரியாணி ஓல்டு மங்கு குவார்ட்டருக்கு ஓட்டு போட்டு போயிடுவான். இவனே ஓல்டு மங்கு தானே, லாரியில் ஆளை ஏற்றிட்டு போய் கோஷம் போடுற கூட்டம் தான் தமிழை. அப்போது அறிவாளி 30% ஓட்டே போடுறதில்லை. அப்போ என்ன நினைக்கிறாங்க, இது போன்ற நபர்கள் அதிகாரம் செலுத்துவதற்கு நமக்கு தேவை. இப்போ ஆதவ அர்ஜுனாவுக்கும் சபரீஷ் சண்டை வந்த பிறகு அங்கேருந்து வெளியேறி சண்டை சார், என்ன சண்டைனா என்னை எம்பி ஆக்குங்கிறாரு. இவனுக்கு 50 கோடி ரூபா கொடுத்துருவாங்க, நான் 100 கோடி கொடுக்குறேன், எனக்கு எம்பி சீட் கொடுன்னு கேட்குறாரு. அவன் 50 கோடி கொடுத்து அடிமையாக இருப்பான், இவர் 50 கோடி கொடுத்து எம்பி ஆனால் மோடிக்கும் அமித்ஷாவுக்கு நடுவில் உட்காந்துருவார். ஏன்னா திமுகவுக்கு 600 கோடி, பிஜேபிக்கு பல ஆயிரம் கோடி கொடுக்குற டொனேஷன் கொடுக்குற குடும்பத்தை சேர்ந்த லாட்ரி மார்ட்டின் மகள் டெய்ஸியினுடைய கணவர். இது தகுதி பத்தாதா?